கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலரின் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். Acts of Apostles chapter 5 verses 1 and 2. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வேத வாக்கியம் நம்மில் அநேகருக்கு அதிகமாக தெரிந்ததான ஒரு வேத பகுதி. This is the portion of scriptures which many of us know. புதிய ஏற்பாட்டின் துவக்க காலங்களில் இல்லாவிட்டால் அப்போஸ்தலருடைய காலங்களின் சபைகள் துவக்க காலங்களில் நடந்த ஒரு சம்பவம். This is an instant which took place in the early period of the apostles of the New Testament church. அந்நாட்களிலே உபதேசம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். Those were the days when the doctrine was established. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கட்டம். This was the time when the growth of the church which it was growing. தேவனுடைய ஜனங்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். The people of God could be counted. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். This is an instant which we read of which took place in such a period. அப்போஸ்தலர்கள் அந்நாட்களிலே ஜனங்கள் எல்லாருடைய காரியங்களிலும் அவர்கள் பொதுவாக எல்லாரும் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்து உடையவர்களாக இருந்தார்கள். Apostles were having an intention of working of the people in common priority. அவர்கள் தங்களுடைய ஜனங்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களில் வைக்க ஆரம்பித்தார்கள். The people began to sell their possessions and set it at the apostles' feet. அப்பொழுது ஜனங்களுக்குள்ளே வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் பகிர்ந்து அதை செயல்படுத்த தொடங்கினார்கள். At that time, without any differentiation among the people, they began to part it. இதை வேதம் சொல்லுகிறது சமநிலை பிரமாணம் என்று அதை சுட்டிக்காட்டுகிறது. This is what the word of God says as the law of சமநிலை பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. The word is said as law of equality. அதாவது எல்லாருக்கும் ஒரே விதங்களிலே அவர்கள் செயல்படுத்த வேண்டும். That is, they should provide everyone equally. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது Acts chapter 2 44 45 நாம் பார்க்கலாம். verses 44 and 45 we can see this. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்கள் சுதந்திரங்களை விற்று பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். They sold all their possessions and goods and they enjoyed it together. அதை அவர்கள் யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் பகிர்ந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அந்த தேவைகளை மாத்திரம் அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டார்கள். Without any high or low, they used it to all their needs alone. இப்படி ஒரு காலம் ஆரம்ப காலங்களிலே அனுபவங்கள் இருந்தது. Such an experience was found in the early times. ஆனால் இந்த நாட்களில் தான் இந்த அனனியா சப்பீரா இவர்கள் வாழ்ந்த ஒரு காலம். But it was in such a period of time that Ananias and Sapphira lived. ஜனங்கள் எல்லாம் சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு நேரம். It was the time when all the people were selling their possessions and laying at the apostles' feet. அப்படி அவர்கள் கொண்டு வந்து வைக்கும் பொழுது எல்லாருமே உண்மையாக உத்தமமாக தங்களுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். When people were doing like this, they were all working out this in sincerity and faithfulness. ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை விற்று கொடுக்கக்கூடிய ஒரு காலம். It was the time when all the people were selling their possessions and giving. எல்லாரும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களில் வைப்பாங்க. எல்லா ஜனங்களுக்கும் என்னென்ன தேவையோ ஆகாரம் உடை அவர்களுக்கு எவ்வளவு தேவை இவை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சமநிலை பிரமாணம் என்ற ஒரு பிரமாணம் இருந்தது. All of them would sell the possessions and lay the apostles' feet and take according to their need of their food and their dressing and their wealth, and there was the law of equality found. சமநிலை பிரமாணம்ங்கற ஒரு வசனம் உண்டு. There's a verse called law of equality. எல்லாரும் அவர்கள் அதை வைத்து பொதுவாக அனுபவித்த ஒரு காலம். It was a time when all of them enjoyed it in common. ஆனால் இந்த நேரத்திலே இவர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்றார்கள். But at the point of this time they sold the possession. இதை குறித்து நாம் பின்னாக பார்ப்போம். Now we can read about this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அனனியா என்றால் என்ன அர்த்தம்?
What is the meaning of Ananias? அனனியா இங்கே நியாயந்தீர்க்கப்படுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். We see that a part of Ananias being judged. ஆனால் எல்லா மனிதனையும் தேவன் நியாயந்தீர்க்க விரும்புகிறாரா? But is the Lord wanting to judge all people? நீங்கள் 10ஆம் வசனத்துக்குள்ளே அனனியா செப்பிரா என்பவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டதை நீங்கள் பார்க்க முடியும். Within verse 10 we can see that the life of Ananias and Sapphira was over. ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முடிந்து விட்டது. The life of a family was over. ஒரு புருஷன் மனைவியினுடைய சகாப்தம் முடிந்து விடுகிறது. A husband and wife's life is finished. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். They were cast into such a desperate situation. அப்படி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வருகிற ஒரு தன்மைக்குள்ளே அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். They were led into a path where they were great judgment fell upon them. பிரியமானவர்களே, நமக்குள்ளே இப்படி ஒரு நியாய தீர்ப்புக்காகவா தேவன் நம்மை அழைத்தார்? Dear beloved, in our life also did the Lord call us for a judgment. நாம் அதை தேவனுடைய சன்னிதானத்திலே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். This is the time when we have to set ourselves in the presence of God and see. அனனியாவையும் செப்பிராளையும் கர்த்தர் சபைக்குள்ளே ஏன் கொண்டு வந்தார்? Why did the Lord bring Ananias and Sapphira into the church? அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சபைக்குள்ளே அவர்களை ஏன் கொண்டு வர வேண்டும்? Why did the Lord bring them into such a beautiful church? அப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தல ஐக்கியத்துக்குள்ளே ஏன் அவர்களை கொண்டு வந்தார்? Why did he bring them into such an apostolic fellowship? இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை ஏன் கையிலே கொடுத்தார்? Why did he give such a type of doctrine into their hands? அவர்களுக்கு ஒரு அருமையான அபிஷேகத்தை ஏன் தேவன் கொடுத்தார்? Why did the Lord give them a precious anointing? இப்ப இவ்வளவும் கொடுத்து இவ்வளவு அருமையான அனுபவங்களும் கிடைத்து கடைசியில இவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கவில்லையே. Giving them such a lovely experience and beautiful experiences and anointing, they did not have a beautiful end. இது நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். This you should rightly understand. ஆனால் இவருடைய துவக்கம் நியாயத்தீர்ப்புக்கு நேராக போகவில்லை, அவர்கள் செயல்கள் தான் நியாயத்தீர்ப்புக்கு நேராக இழுத்து விட்டது. Their beginning did not lead them into judgment, but only their activities led them into judgment. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் இந்த சமநிலை பிரமாணம் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். 2 Corinthians chapter 8 verses 12 and 13 you can see this. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். 15 சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. பாருங்க, உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவ வேண்டும், அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவ வேண்டும். அப்படினால் அதனுடைய பேர் என்ன? சமநிலை பிரமாணம். Your abundance should meet the supply of their want and their abundance should meet the supply of your want. This is law of equality. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பழைய புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். The apostles had ordained such a law in the New Testament period. இந்த பிரமாணத்தை இப்ப அப்ளை பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just imagine if we apply such a law in this period. ஏழைகள்லாம் சந்தோஷப்படுவாங்க, சோத்திரம் சோத்திரம் நமக்கு ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு யோசிக்கலாம். The poor will be very happy because they will have equal portion. கொஞ்சம் வசதி உள்ளவங்க இப்படி ஒரு டெண்டன்சி மைண்ட்ல வருவாங்களா? இந்த மனநிலை வருவாங்களா? Those of them who are in facilities, will they come into this mind? சொல்லுங்க. நல்ல வசதி உள்ளவங்க இப்படிப்பட்ட பிரமாணத்தை ஒத்துக்குவாங்களா? Will those of them who are in facilities accept such a law? வேணா ஒரு 10 விசுவாசியை ஒத்துக்கலாம். Maybe 10 believers. இன்னொரு குரூப் சொல்லும், நாங்க சம்பாதிச்சு வச்சது அவன் ஜோம்பேரியா இருந்திருக்கான், அவனுக்கு நான் ஷேர் பண்ண முடியுமா? Another group will say that what I have earned, he is so lazy, should I share it with him? காலப்போக்கில் இந்த பிரமாணம் அடிபட்டு போய்விட்டது. When times went by, this law just vanished. இங்கே இந்த ரெண்டு பேரும் எப்படி இருந்தவர்கள் ஏன் இப்படிப்பட்ட தன்மைக்கு தள்ளப்பட்டு விட்டார்? Here both of them, how were they and why were they cast in such a situation? ஒருவேளை அவருடைய இயற்பெயரே அனனியாவோ இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஞானஸ்தான பெயர் அனனியாவோ செப்பிராலோ தெரியவில்லை. Maybe their old name itself is Ananias or their baptism is Ananias. அது சரியா நமக்கு தெரியவில்லை. This is not known to us. ஆனா அனனியா என்கிற பெயரில் தான் அவர்கள் வேதத்திலே அறிமுகமாகிறார்கள். But they are introduced by the name Ananias. அனனியா என்றால் தேவன் தயவு பாராட்டுகிறார் என்று அர்த்தம். Ananias means God is showing his mercy. தேவன் அவனுக்கு கருணை பாராட்டினார் என்று அர்த்தம். It means God is showing his mercy. அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand this? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. By grace ye are saved, this is not because of yourselves but is the gift of God. இந்த ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு அனுபவம். This salvation is a experience which God gives us graciously. தயவு என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு அனுபவம். This salvation is given to
to us great experiences to us. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. This is not because of yourselves, but it's the gift of God. இன்னைக்கும் கூட கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுகிறார். Even today the Lord is showing his mercy. இன்றைக்கும் தேவனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறது. Even today we receive the mercy of God. நாம் தவறு செய்யும் பொழுது, when we do wrong, நாம் பின்மாற்றத்தை சந்திக்கும் பொழுது, when we go into backsliding, இந்த தயவு தான் எப்படியாவது நீ சரியாக நம்மோடு போராடுகிறது. it's the mercy of the Lord which is striving within us to rectify. ரோமர் 2 அதிகாரம் 4 வசனத்தின்படி, Romans chapter 2 verse 4, தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறிந்து கொள். for the goodness of the Lord is leading thee to repentance. அவருடைய தயவின் ஐஸ்வரியத்தை நீ அசட்டை பண்ணாதே. You do not despise the riches of his goodness. அப்படினால் கர்த்தர் இந்த அனனியா மேலே ஒரு பெரிய தயவும் கருணையும் பாராட்டிதான் இந்த மார்க்கத்திலே அவனை அழைத்து கொண்டு வந்தார். Therefore the Lord showed a great goodness and mercy upon this Ananias and brought him into this religion. இந்த ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல. Salvation is not an experience got by all. அடுத்து இந்த அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் கிடைப்பதும் அல்ல. Anointing is also not given to all. இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே வந்து சேர்வது என்பதும் ஒரு பெரிய தயவுதான். To join into this fellowship of apostles is a great goodness. சவுல் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும் பொழுது அவன் நியாயப்பிரமாணத்துல வைராக்கியமாக இருந்தான். When Saul was an ordinary man, he was very zealous in the law. கர்த்தர் அவனை பவுலாக மாற்றினார். The Lord changed him as Paul. அவனுடைய வாழ்க்கை ஓரளவு ஊழியத்தின் பகுதியிலே உற்சாகமாக போய் கொண்டிருந்தது. And his life went zealously in the part of ministry. ஆனால் கர்த்தர் அவனை அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றினார். And the Lord changed him as apostolic Paul. அதனால தான் அவன் சொல்றான், தேவன் எனக்கு பாராட்டின தயவு மிகவும் பெரியது சொல்றான். Therefore he says the goodness which the Lord has showed upon me is great. இவரை தான் கர்த்தர் பரிசுத்த பவுலாக மாற்றுகிறார். It is him that the Lord changed him as Saint Paul. அந்த ஸ்டெப்ஸ், அந்த படிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand the steps the Lord is changing. சவுல் பவுலாய் மாறுவது, Saul is changed as Paul, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறுவது, Paul becoming apostle Paul, அதுக்கு அடுத்து பரிசுத்த பவுலாக மாற்றுகிறார். then becoming Saint Paul. அந்த அளவு அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் தெய்வீகத்தின் பூர்ணத்தையும் அவர் அடைந்து கொள்ள கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அது தயவு. To that extent the Lord helped him that he might have his growth and gain, that is the mercy or goodness of God. அனனியானா இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. Ananias has another meaning. தேவன் ஒருவனை மூடி பாதுகாக்கிறார் என்று அர்த்தம். The Lord is covering a person and preserving. அவனை தேவன் மூடி மறைக்கிறார் என்று அர்த்தம். The Lord is covering and hiding him. தீங்கு நாளில் தன்னுடைய கூடாரத்தில் வைத்து என்னை மறைக்கிறார். In the day of harm the Lord is preserving in his shelter. பொல்லாங்கனிய அக்னியாஸ்திரங்கள் நம்மேல் பட்டுவிடாதபடி அவர் நம்மை மூடி பாதுகாக்கிறார். That the evil darts does not come upon us, he is hiding us and preserving. நம்ம எந்தெந்த தீங்குகள் வருதோ நமக்கு விரோதமாக, பகலில் பறக்கும் அம்புகள், மத்தியானத்தில் பல சங்கார வல்லமைகள், நடமாடும் கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட பல வல்லமைகள் வருகிறது. இவைகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி பாதுகாக்க வருகிறது ஆண்டவர் நம்மை மூடி மறைக்கிறார் என்பதின் அர்த்தம். There are many evils which are coming to us by the day and by the night, and the Lord is preserving us from all this by hiding us. இந்த உபதேசத்துக்குள்ள நீ வரும் பொழுது அந்நிய வல்லமைகள் உன்னை தொட முடியாதபடி கர்த்தர் உன்னை மூடி மறைக்கிறார். When you come into this doctrine that the alien spirits or wicked spirits does not touch you, the Lord is hiding you. உனக்காக டெய்லி ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. Every day prayers are offered to you. ஸ்தோத்திரத்திலே நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். Every day you are remembered and praising. இப்படி நமக்குள்ளே ஒரு மூடி மறைக்கிற பாதுகாக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் அந்த அனனியாவுக்கு கட்டளையிட்டார். Like this the Lord had given an experience of covering and preserving to Ananias. அவனை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் சபைக்குள்ள கொண்டு வந்தார். The Lord brought him with a great purpose into the church. அவனை கொண்டு வரும் பொழுது நியாய தீர்ப்புக்காக கொண்டு வரவில்லை, அவன் மேல் கருணை பாராட்டி அவனை மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாகவே கர்த்தர் அவனை சபைக்குள்ளே கொண்டு வந்தார். When he brought him into the church, he did not brought him to judge him, that he showed him his goodness and was full of mercy, and hiding him he brought into the church. அவனுக்கு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுத்தார். The Lord established a good family life for him. ஒரு புத்தியுள்ள மனைவின்னு சொல்லலாம். A wise wife. ஒரு கட்டி எழுப்ப குடும்பத்தை வீட்டை கட்டக்கூடியவள் என்று சொல்லலாம். She was the one to build the house. ஆனா என்ன நடந்தது? But what happened? சப்பீராள். Sapphira. சப்பீராள்னா என்ன அர்த்தம்? Sapphira means நீல ரத்தினம் என்று அர்த்தம். சஃபயர். sapphire. சப்பீராள் என்று சொன்னால் நீல ரத்தினம் என்று அர்த்தம். Sapphira means sapphire which is diamond. அப்படினா என்ன அர்த்தம்? What is its meaning? அதனுடைய சரியான விளக்கம் என்ன? What is its explanation? கர்த்தர் அவளை புதிய எருசலேமின் பிரகாசமாய் இந்த சபைக்கு கொண்டு வந்தார். The Lord has brought her into New Jerusalem as one who is shining. இன்னொரு பகுதியில சொல்ல போனா புதிய எருசலேமுடைய அஸ்திபார மதிலின் அஸ்திபார கல்லை போல கர்த்தர் அவளை சபையிலே கொண்டு வந்து வைத்தார். Or the Lord brought her into the New Testament church as the stone of the New Testament church. வெளிப்படுத்தல் 21:11 நீங்க பார்த்தா, when you read in Revelation 21 verse 11, கவனிங்க, வேதத்தை பாருங்க.
அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதனுடைய பிரகாசம் ரத்தினத்தை போல இருந்தது. The light of the stone was precious even unto jasper ஒரு stone. விசுவாசியை கர்த்தர் சபையில கொண்டு வரதுன்னு நோக்கம் புதிய எருசலேமிலே பிரகாசிக்கும்படியாகவே தேவன் கொண்டு வருகிறார். The Lord brings the believer into the church to shine out in New Jerusalem. இந்த உலகத்துல பாடுகள் இருக்கும். In this world there will be sufferings. பிரச்சனைகள் இருக்கும். There will be problems. வேதனைகள் இருக்கும். There are pains. கண்ணீர் இருக்கும். And there are tears. இப்படி இந்த உலகம்ங்கும்போது அதுல பலவிதமான பாதைகள் உண்டு. There are many paths in this world. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே நாம் நின்று பிடித்தால் பரலோகத்திலே நம்முடைய பாடுகளுக்கு ஏற்ற ஒரு மகிமை ஒரு பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலும். But if we would withstand all the temptations here, then we according to the temptations we will have the glory or the shining in heaven. உன்னை புதிய ஏற்பாட்டு சபையினுடைய இல்லாவிட்டால் புதிய எருசலேமுடைய ஒரு பிரகாசமாகத்தான் கர்த்தர் சபையில கொண்டு வரார். The Lord is bringing you to the church as a shine or the glory of New Jerusalem. பாருங்க அவளை பத்தி தேவனுடைய திட்டம் எவ்வளவு அருமையாக இருந்தது. Look how great is the plan of God concerning her. வெளிப்படுத்தல் 21:19 பார்க்கும் பொழுது Revelation chapter 21 verse 19. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம். இங்கே நகரத்து மதிலின் அஸ்திபாரம் சகலவித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. Here the foundations of the wall of the city was garnished with all manner of precious stones. இந்த ரத்தினமாக மாற வேண்டிய ஒரு ஆள் தான் இந்த சப்பீராள். The one who has to be changed as this precious stone is sapphire. நீ ஒரு பரலோகத்தில் ஒரு அஸ்திபார கல்லாக நீ சேர வேண்டும். You should go and reach in the heaven as one foundation stones. நம் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். The Lord has determined each of us like that. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியர்களும் பரலோகத்திலே ஒரு அஸ்திபார கல்லாக மாற வேண்டியவர்கள். Every believer and servant of God should become a foundation stone in heaven. அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்கள் என்று சொல்லி இருக்கிறார். The apostles are called as the foundation stones. இயேசு ஒரு ஜீவனுள்ள கல் என்று சொல்லி இருக்கிறார். Jesus is the living stone. நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கல்லாகிய அவரோடு சேர்ந்து கட்டப்படுகிற ஒரு ஜனங்கள். We each of us should be built with that living stone. 1 பேதுரு 2:4-5 வசனத்துல நாம் இதை பார்க்க முடியும். 1 Corinthians chapter 2 verses 4 and 5 we can read this. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற ஒரு மாளிகையாக மாற வேண்டும். We as the living stone should be built up as the spiritual house. நான் இத படிச்சு பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் இந்த நோக்கத்தோடு தான் இவங்க ரெண்டு பேரையும் சபையில அழகா புருஷ மனைவியா கொண்டு வந்து சேர்த்தார். When I read this I was marveled because with this purpose only God united them as husband and wife into the church. அவனுக்கு தயவு பாராட்டினார். அவனை எல்லா சூழ்நிலையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டே வந்தார். One thing is he showed his goodness and he preserved him, hiding him in all situations. இந்த பெண்ணை ஒரு நகரத்தின் பரலோக ராஜ்யத்தின் பிரகாசமாக அஸ்திபார கல்லாக கர்த்தர் மாற்றும்படியாக திட்டமிட்டிருந்தார். This woman the Lord had purpose to change it as the foundation stone in heaven. அந்த நாட்களில் தான் இந்த சமநிலை பிரமாணம் அங்கே காணப்பட்டது. It was at this period that the law of equality existed. இவங்களுக்கு கொஞ்சம் சொத்து இருந்தது, காணியாட்சி இருந்தது. They had some possessions. அது நிலமா இருந்திருக்கலாம். That might be land. அது இடமாக இருந்திருக்கலாம். Or it might be a place. இல்ல வீடாக இருந்திருக்கலாம். Or it might be a house. ஏதோ அவர்களுக்கு சில காணியாட்சி இந்த பூமியிலே தேவன் ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்தார். Or the Lord has given some position for them in this world. இந்த சமநிலை பிரமாணம் என்பது அவர்களுக்கு அந்நாட்களிலே சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டபோது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தது. When they were brought into the early church and the early times, they had the mind to accept this law of equality. எல்லாரும் விக்கணும் அப்படினு கட்டாயம் கிடையாது. It was not a compulsion that all should sell. எல்லாரும் காணிக்கை கொடுக்கணும் அப்படினு கட்டாயம் கிடையாது. It was not a compulsion that all should pay the offering. எல்லாரும் இந்த ஊழியத்துக்கு வரணும் அப்படினு கட்டாயம் கிடையாது. It's not a compulsion that all should come to serve God. கர்த்தர் வந்து எப்பொழுதுமே ஒரு மனிதனை ஒரு அடிமை மாதிரி வைக்க விரும்பவில்லை. God never wants to keep a man as a slave. எப்பொழுதுமே கர்த்தர் மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை தான் கொடுத்து வச்சிருந்தார். God has given man always a liberty. முழு சர்வ வல்லவர், ஆனா மனிதன்கிற வரும்போது அவனுக்கு மட்டும் சுயாதீனத்தை கொடுத்து வச்சிருந்தார். God is almighty, but when it comes to man he has given him some liberty. ஏதேன் தோட்டத்துல அவனை வைத்து ஒரு மிஷின் மாதிரி ஆபரேட் பண்றதுக்கு கர்த்தருக்கு தெரியும். God knew to keep him in the garden of Eden and operate him as a machine. அப்படி திருமண உடனே ஏய் இங்க உட்கார் அப்படினு சொல்றதுக்கு கர்த்தருக்கு என்ன செய்யும் முடியும். God is possible to correct him when he turns the side and make him sit down. அவனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்து சுயாதீனத்தை கொடுத்து நீ அதை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஃப்ரீனஸ் கொடுத்தார். But giving him a command and the liberty, the Lord gave him a freeness to use it. ஆனா அத அவங்களால கண்ட்ரோல் அந்த சுயாதீனத்தை தவறான விதத்துல உபயோகப்படுத்தி விட்டாங்க. But he misused that liberty.
இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு பாருங்க பெற்றோர்கள் சில சுயாதீனத்தை கொடுத்துறாங்க. To some children the parents are giving some freedom. அதை சில பிள்ளைங்க நல்ல விதத்துல யூஸ் பண்றாங்க. And some children are using it good. சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அதை தாறுமாறா தான் லைஃபை நாசம் பண்றதுக்கு உபயோகப்படுத்திடுறாங்க. But some children are using it in a perverse manner to spoil their இது lives. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு கேடான ஒரு சம்பவம். This is the evil which happened in the Garden of Eden. இங்கே இந்த பிரமாணத்தின்படி நீங்க வாழலாம், வாழாமலும் இருக்கலாம். Here according to this law you may live or cannot live. சமநிலை பிரமாணத்தின்படி நீ வரல அதனால சபை விட்டு வெளியே போ அப்படிலாம் யாரும் சொல்றதுக்கு அங்க ஆள் கிடையாது. There was no person to say you go out of the church if you don't come into the law of equality. அந்த சமநிலை பிரமாணத்தின் வெளிச்சம் கிடைச்சவங்க அதை செயல்படுத்த முற்பட்டார். Only when you get the light of the law of equality they wanted to do it. இப்போ எல்லாரும் கொடுக்கறாங்க நம்ம மட்டும் கொடுக்கலனா தப்பா விளங்கிடுவோமோ அப்படிங்கற ஒரு மனப்பக்குவ பான்மை இவங்க ரெண்டு பேருக்கு வந்தது. Both of them had the anticipation that because all of them are giving it will be wrong if they both of them don't give it. ஆண்டவர் எவ்வளவு நமக்கு தயவு பாராட்டி இருக்கறாங்கறத மறந்துட்டாங்க. They forgot as to how much the Lord had should goodness. நம்ம எப்படி மூடி மறைத்து பாதுகாத்துட்டு வர்றாருங்கறத மறந்துட்டாங்க. They forgot as to how the Lord is hiding and preserving them. அந்த புதிய எருசலேமில் நான் ஒரு பிரகாசிக்கிற கல்லாய் போய் சேரணும்ங்கறத மறந்துட்டாங்க. They forgot that they had to go and reach New Jerusalem as a shining stone. அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நான் ஒரு அஸ்திபார கல்லா இருக்கணும்ங்கறத மறந்துட்டாங்க. They forgot that they should be a precious stone in that kingdom of God. ஆனா ஒரு விதத்துல அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் மட்டும் இருக்கு. But in their mind they had to pay the offerings. எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே பாதத்துல வச்சிரணும், காணிக்கையா வச்சிரணும் அப்படிங்கற ஒரு தாட் மட்டும் இருக்கு. They only had the thought to pay everything at the feet of the apostles. இந்த காணிக்கைங்கற ஒரு தன்மையை நீங்க புரிஞ்சிக்கணும். But you should understand the aspect of offerings. ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமான காணிக்கைகள் வாங்கப்படுகிறது. In every church different kinds of offerings are collected. சில இடங்களில கட்டாயமாக வசூலிக்கப்படுகிறது. In some places it is compulsorily got. சில சபைகளில கையேந்தப்படுகிறது. In some places they are receiving it by hands. இப்படி பல விதங்களில அவங்க சொல்றாங்க, வெளிப்படுத்துறாங்க, கேக்குறாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தர் நம்ம யாரையும் குறை சொல்ல நமக்கு தகுதி இல்லை. In many ways they are asking and collecting the offerings. We are not accusing them. ஆனா ஒரு சிலர் பழைய ஏற்பாட்டில் உள்ள காணிக்கையை இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. But some of them are receiving the Old Testament offerings. அந்த ஆரம்ப காலங்களில் இருந்தான ஒவ்வொரு பேரன் சொல்லி அந்த காணிக்கை இந்த காணிக்கை எல்லாம் சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். Until they are telling the names of this and that and receiving the offerings. முதலாவது காணிக்கையினுடைய புனித தன்மையை நம்ம விளங்கணும். Firstly we should understand the divinity in offering. ஒரு சிலர் தசம பாகம் கொடுக்கறாங்க. Some of them give the tithes. ஒரு சிலர் தசம பாகத்துக்கு அதிகமா கொடுக்கறாங்க. Some of them give more than their tithes. ஒரு சிலர் உற்சாகமான காணிக்கைன்னு கொடுக்கறாங்க. Some of them give the free will offerings. இது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். This is the understanding between them and God. ஆனா இந்த காணிக்கை எதுக்கு கொடுக்கறோம்ங்கறத நம்ம புரிஞ்சிக்கணும். But we should understand why we pay the offerings. காணிக்கை ஃபர்ஸ்ட் ஊழியர்களுடைய ஒரு சம்பளம். Offerings is the wages of the servant of God. அதாவது நீ சம்பளம்னா நாங்க எல்லாம் சம்பளம் வாங்குறோம்னு நினைச்சிர கூடாது. You should not mistake that we are getting our wages. பழைய ஏற்பாட்டில் அந்த தசம பாகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டே வரும்போது ஆண்டவர் சொல்றாரு அது லேவியினுடைய சம்பளம் அப்படிங்கறார். In the Old Testament when the Lord is telling about the Levi he is telling it's the wages of the Levi. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால அத பிரசங்கம் பண்ணி இருக்கேன். A few days back I have preached about this. தசம பாகம்ங்கற ஒரு சப்ஜெக்ட் நான் பேசி இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசிட்டேனா பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். I have spoken about tithes a few days back. அது லேவியனுடைய ஒரு சம்பளம். That's the wages of the Levi. அதாவது நாம் சபையில கொடுக்கிற காணிக்கை சம்பளம்னு சொன்னா அவங்க தனியா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அல்ல, இல்ல சேர்த்து வைக்கிறதுக்கு அல்ல, அந்த சம்பளம் அல்ல. If it is wages they are not going to send it to their house or gather it from their usury. இந்த சம்பளம்னா என்ன? But what is this wages? ஒரு ஊழியனுடைய உணவுக்காக. It is for the food of the servant of God. அவனுடைய உடைக்காக. It's for his dressing. அவனுடைய பராமரிப்புக்காக. It's for his caring. இந்த காணிக்கை இந்த ஒரு பார்ட்ல செலவழிக்கப்படுகிறது. This is the offering which is spent a part of it for that. ஒன்று அவனுடைய உணவு, உடை, பராமரிப்பு. One is for his food, for his dressing and care. இது நீங்க வேதத்துல நீங்க பல இடங்கள்ல படிக்க முடியும். We can read of this in many parts of the word of God. யாருக்கு உம்முடைய செல்வம் தேவைப்படுகிறது? For whom is your wealth needed? 16ஆம் சங்கீதம் 16th Psalm. அங்க வேதம் என்ன சுட்டி காட்டுகிறது? Here the word of God points this out. 16:2-3. 16:2 and 3. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். கர்த்தருக்கு நீ கொடுக்கிற காசை வாங்கி அவர் வச்சுக்கிட்டு இருக்க போறது இல்ல. God does not want your money which you give.
அவருக்கு இது தேவை கிடையாது. This is not needed to him. உன் கரன்சியை வச்சுக்கிட்டு அவர் சேர்த்து வச்சுக்கிட்டா இருக்கிறாரு. Is he collecting your currency? இல்ல நீ உன்னுடைய பொண்ணு வெள்ளியை வாங்கி வச்சு அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரா? Or is he gathering your silver and gold? அது நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும். You should understand this rightly. இது யாருக்கு தேவை? Who need it? யாருக்கு தேவை? Who are in need? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. This is needful for the saints on earth. நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு. And to the excellent whom is all my delight. ஏசாயா Isaiah 61 chapter 61 verse 6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்கள். Here the word of God calls that you are the priests of the Lord. ஆனா உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? But what does the Lord give you? நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். You shall eat the riches of the Gentiles. அவர்கள் மகிமையை கொண்டு நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள். And in their glory shall you boast yourselves. முதலாவது இந்த தசம பாகம், இந்த காணிக்கைங்கிறத கர்த்தர் எதற்கு இதை அப்ளை பண்ணினார்ங்கறதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். Firstly, we should understand why the Lord is for what is the Lord accepting your tithes or offerings. இன்னைக்கு अनेகருக்கு இந்த காணிக்கையை பத்திட்டு ஒரு தெளிவான அறிவு இல்ல. Today many of them do not have a clear knowledge about these offerings. ஒரு சிலர் தங்களுடைய பாக்கெட்ல போட்டுக்கறாங்க. Some of them have it in their pockets. ஒரு சிலர் அதை ஷேர் பண்ணி விட்டுறாங்க. Some of them share it. ஒவ்வொரு இடங்களுக்காக அனுப்பி விட்டுருவாங்க. They are sending into each of the places. இப்படி எல்லாம் பலரும் பல விதங்கள்ல செய்றாங்க. அதை நான் இப்போ குறை சொல்ல விரும்பல. Many of them are distributing in many ways. I do not want to accuse them. உங்களிடத்தில் எப்படி இடைபடுகிறாரோ அந்த விதத்தில் நீங்கள் செயல்படலாம். In the way that God is intervening with you, you can do it. ஆனா தேவன் அந்த காலத்துல எதற்காக தன்னுடைய மனதில் இத வச்சிருந்தார்? But why has the Lord has this in his mind at the time? ஒன்று ஒரு லேவியனுடைய உணவு உடை பராமரிப்பு. One is the food, the dressing and the care of the Levi. இரண்டாவது, secondly, அந்த சம்பாதித்தவனுடைய சாபம் நீங்கும்படியாக the one who has earned it, that is curse might remove. தசம பாகம்னா 10ல 1. The tithe is 1 of the 10th. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி, according to the verse told in Genesis, இந்த பூமி சபிக்கப்பட்டு விட்டது. This world is cursed. அந்த சபிக்கப்பட்ட பூமியிலே நீ வருத்தத்தோடு அதனுடைய பலனை அனுபவிப்பாய். In the earth that is cursed, with all labor shall you have your wages. 3ஆம் அதிகாரம் chapter 3. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? அது உன்னுடைய நிலவரம் என்ன? What is that experience? 19ஆம் வசனம் verse 19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். 17ஆம் வசனம் verse 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நீ பூமியில் இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை நீ புசிப்பாய். All the days that you are living on this earth, in sorrow shall thou eat of it. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from பூமி this? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். The earth will be cursed for thy sake. அது ஒரு சாபம். It is a curse. இந்த சாபத்தை எப்படி போக்குறது? How to take away this curse? நீ இந்த 10ல 1 கொடுக்கப்படும் பொழுது, when you give 1 of the 10th, அத ஒரு ஆசாரியன் தன் கையை வைத்து அதை ஆசீர்வதிக்கிறான், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்கிறான். The priest is taking by his hands and blessing and accepting it. அதுல உள்ள சாபம் தோஷம் அந்த 10ல 1ல போய் விடுகிறது. The curse and the evil which is found that is going in 1 of the 10th. மிச்ச 9ஐ கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். Rest 9 the Lord blesses and give to you. அப்படி போன பின்பு அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதை நீ உனக்குடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். When it goes like this, the blessed thing you can use for yourself. இது ஒரு இரண்டாவது பாயிண்ட். This is the second point. மூன்றாவது, thirdly, இந்த காணிக்கை this offering தேவனுடைய ஆலயத்தின் பராமரிப்புக்காக செலவழிக்கப்படுகிறது. it is given to take care of the temple of God. ஆலயத்துக்கு இடம் வாங்குவது, to purchase the land for the temple of God. தாவீது சொல்றான், நான் அந்த நிலத்துக்குரிய கிரயத்தை உனக்கு தருகிறேன். David அவன் சொல்றான், நான் ஃப்ரீயா கொடுக்கிறேன். இல்ல நான் நீ கொடுத்தேன்னு வந்துடக்கூடாது, நான் என் சொந்த காசுல என்ன செய்யணும், வாங்கணும்னு சொல்லி அந்த காணிக்கையை கொடுக்கிறான். David says that I will give you the value of the land because it should not be that you have given me freely, and he pays the price. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? உன்னுடைய காணிக்கை என்பது ஆலயத்தை இடம் வாங்க
ஆலயத்தை கட்ட, ஆலயத்தை பராமரிக்க உபயோகப்படுத்துகிறது. Your offering is made used to by the temple of God to take care of the temple of God and to build it. லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke's Gospel, 7ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது when we read chapter 7, அங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு சகோதரனுக்காக வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கும்படி யூதருடைய மூப்பர்கள் வருகிறார்கள். there the priests, the high ones of the Jews are coming to pray to Jesus. யூதருடைய மூப்பர்கள் அங்கே வருகிறார்கள். And the elders of Jews are coming there to pray. அவங்க என்ன சொல்றாங்க? What do they say there? அவனுடைய காரியத்தை பத்தி பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, அவன் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். When they say about him, they say that he has built a temple for us. லூக்கா 7ஆம் அதிகாரம் Luke chapter 7, 4-5 வாசிங்க. verses 4 and 5. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பாத்தீங்களா? அதை கேட்ட உடனே வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போய்விட்டார். Then Jesus went along with them. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand here? ஆலயத்தை கட்டினான் என்கிற வார்த்தை உடனே இயேசுவை தொட்டது. The word that he built the temple of God touched Jesus. ஜனத்தை நேசிக்கிறான் என்ற வார்த்தை அவரை தொட்டது. And when the word that he loved the nation touched them, அந்த உடனே அவர் புறப்பட்டார். and immediately he went out. அதனால மூணாவது இந்த காணிக்கையினுடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஆலயத்தை கட்ட பராமரிக்க அது உபயோகப்படுத்தப்படுகிறது. Thirdly, the aspect of these offerings are made used to build the church and to take care of the church. நம்ம காணிக்கை கொடுத்து வந்துட்டோமே, என்ன பண்றாங்களோ தெரியலையே. We have given some amount, and what he is doing with the money we do not know. என்ன பண்ணுவாங்க? What will they do? இந்த வேத வசனத்தின்படி அவர்கள் செய்யாவிட்டா கர்த்தர் அவங்க கிட்ட கணக்கை கேட்பார். If they don't do according to this word, then the Lord will ask them account. நாம் நம்முடைய பகுதியை செயல்படுத்தி விட்டு போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். We only have to do our part and go. நாம் மற்றவரை பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We need to be bothered about anybody else. அதுக்கு கூடுனது குறைஞ்சது எல்லாமே கர்த்தர் பார்த்து கொள்வார். All the additions and decrease, the Lord will look into it. நாம மற்றவரை பத்தி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We need not be bothered about anything else. நாம் அதுக்கு தேவனுடைய ஆலயத்தை நாம் கைவிடக் கூடாது. We should not count the temple of God. பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Such a determination was taken in the Old Testament. நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் ஃபர்ஸ்ட் அப்பதான் உண்டியல் பெட்டி வச்சாங்க. When in the Old Testament you can see that they only made a plan for the temple of God. ஒரு குறிக்கப்பட்ட ராஜாவின் காலத்துல தான் ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி வச்சாங்க. They had the offering box in a particular king's period. எதுக்காக? Why for? எதுக்காக அந்த உண்டியல் பெட்டி வச்சாங்க? Why did they keep that offering box? தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்க. To take care of the temple of God. வேற எதுக்கும் அவங்க அந்த இத யூஸ் பண்ண கூடாது. They could not use that for anything else. அதனால தான் ஒரு ஃபர்ஸ்ட் அந்த தன்மையை அவங்க கொண்டு வந்தாங்க. They brought this aspect into that house of God firstly. முதல் வைத்து ஒரு உண்டியல் பெட்டியை வச்சு ஒரு பெட்டியை வச்சு அதுக்கு மேல ஓட்ட போட்டு இந்த வேலையை செஞ்சாங்கன்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறது. The word of God says that they had kept a box and had a hole over it and firstly had this offering box. அது ஒரு காலத்துல ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல அந்த காரியம் செயல்படுத்தப்பட்டது. In a particular period of time it was operated. எடுத்த வாசிங்கள். ஒரு உண்டியல் பெட்டி ஃபர்ஸ்ட் வைக்கப்பட்டது. The first offering box which was kept. 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Chronicles chapter 24 verse 8. 2 நாளாகமம் அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தால் 8. அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து. பாத்தீங்களா? ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அங்க அவங்க அதை ஆலயத்துக்கு புறம்பே ஒரு இடத்துல வச்சு அதுல இருந்து எடுத்து அவங்க ஆலயத்தை பராமரித்தார்கள். They made a chest and set it without the gate of the house of the Lord, and from it they brought and did the works of the house of God. 12ஆம் வசனம். Verse 12. அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? ஆலயத்தை பராமரிக்கிறதுக்காக இந்த காணிக்கை வழங்கப்பட்டது. For the care of the house of God this was used. இன்னும் நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும்னா 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 12 9ஆம் வசனம். verse 9.
சீக்கிரம். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போதும். அங்கே ஆசாரியனுடைய யோகிதா ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை கொண்டு வந்து வச்சான். அப்பனா ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி எங்க வைக்கிறது? தேவ சமூகத்தில் வைக்கிறான். Jehoiada, the priest, he brought the first chest and kept in the house of God. That was the first offering box. இங்கதான் அவங்க ஆலயத்தை பராமரிக்க அதை எடுத்து உபயோகப்படுத்தலாம் என்று முடிவெடுத்தார்கள். Here only they made a decision that they make it use that for the work of the Lord. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? தேவனுடைய சமூகத்துல உள்ள காணிக்கை தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்க. The offerings of the presence of God is for the work of the house of God. நமக்கு இந்த ஒரு சிந்தை எப்பொழுதுமே இருக்க வேண்டும். We always should have this thought in us. தேவனுடைய ஆலயம் எப்பொழுதும் கைவிடப்படவே கூடாது. The house of God should never be forsaken. தேவனுடைய ஆலயத்தை கைவிடுவதில்லை என்று நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். You should make a consecration that you would never forsake the house of God. நீங்கள் நெகேமியா 10ஆம் அதிகாரம் Nehemiah chapter 10 39ஆம் வசனத்தை பார்க்கலாம். verse 39. பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசற்காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். பாத்தீங்களா? எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வரணும். இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று நாங்கள் எங்களுக்குள்ளே திட்டம் பண்ணி கொண்டோம். They should bring every offering to the house of God, and they had made a determination that we will not forsake the house of our God. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 11ல தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். Nehemiah chapter 13 verse 11, they said, why is the house of God forsaken? மூன்றாவதாக, thirdly, ஒன்று உன்னுடைய சாபம் நீங்கும்படியாக, firstly that your curse might be removed. இரண்டாவது பரிசுத்தவான்களுடைய தேவைகளுக்காக, secondly for the needs of the saints, மூன்றாவது தேவனுடைய ஆலயத்தின் பராமரிப்புக்காக நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள், thirdly for the work of the house of God you are giving your offerings, நாலாவது fourthly இந்த காணிக்கை ஏழைகளுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. These offerings are made use for the poor. ஏழைகளுக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டும். This should be made use for the poor. அதுதான் அன்னைக்கு சமநிலை பிரமாணம்னு ஒரு பிரமாணத்தை வச்சாங்க. That is why they had the law of equality. கொரிந்தியர்ல வாசிச்சது போல உன்னுடைய செல்வம் அவனுடைய வறுமைக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவ வேண்டும். As we read in Corinthians that your riches should satisfy the needs of the poor. இது சபைகளிலும் கூட இது கடைபிடிக்கப்பட்டது. This was even taken care of in the churches also. அந்நாட்களிலே அதை பயிற்சிவிக்க அவர்கள் முற்பட்டார்கள். They wanted to practice this in those days. அது எல்லா நிருபங்களிலும் எழுதப்பட்டதை நாம் பார்க்கலாம். We can see that this is written all the epistles. கலாத்தியர் 6:10 நீங்கள் அதை பார்க்கலாம். Galatians chapter 6 verse 10 we can read this. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். பாத்தீங்களா? இதுல இருந்து விசுவாசிகள் அந்த தங்களுடைய பணத்துல மற்றவங்களுக்கு காணிக்கை கொடுக்கும்போது அது மற்றவர்களுக்கு உதவியாக மாறுகிறது. From this we can understand that the believers when they give their offerings it is useful for the help of others. நம்ம எவ்வளவு பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்கிறோம். We are helping many children's education. ஆனா நம்ம வெளியே சொல்றது இல்ல. But we don't tell outside. எத்தனையோ வீடுகளுக்கு கட்டறதுக்கு உதவி செய்கிறோம். We help to build many houses. சிலருக்கு Dress எடுத்து கொடுக்கிறோம். We get dresses for some of them. சிலருக்கு books வாங்கி கொடுக்கிறோம். We get the books for some. சிலருக்கு fees கட்டறோம். We pay the fees for some. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் சீரியஸா இருந்தா எனக்கு மெடிக்கலுக்கு கேட்ட மருத்துவத்துக்கு செலவுக்குன்னு கேட்டா இல்ல நாங்க ஜெபம் தான் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்றது இல்ல. அது கூட நிச்சயம் நம்ம சரி அது அவனுடைய விசுவாசம் சொல்லி நம்ம அதுக்கு கூட உதவி செய்கிறோம். And yet we are helping to those who are going to medical treatment also, and we are helping them in prayers too. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Romans 15:26. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். பொருள் சகாயம் செய்கிற ஒரு பழக்கம் அந்நாட்களிலே அப்போஸ்தல காலங்களிலே இந்த சபையில கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த சபையில உள்ளவங்க எல்லாம் அவங்களுக்கு போய் உதவி செஞ்சிருக்காங்க. When in the apostolic period when the one church was suffering the other church were contributing to them. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே பேதுருவோடு மற்ற அப்போஸ்தலரோடு வந்து ஐக்கியப்படும் பொழுது பேதுரு யோவான் யாக்கோபு அவனுக்கு ஒரு பிரமாணத்தை சொல்லி கொடுத்தார்கள். When apostle Paul came and had fellowship with Peter, James and John, they taught him a law.
கலாத்தியர் 2 அதிகாரம் 10 வசனத்துல Galatians chapter 2 verse 10. எனக்கும் பர்னபாவுக்கும் அவர்கள் வலது கை கொடுத்து தருத்திரரை இணைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்ய நான் முன்னமே கருத்துள்ளவனாய் இருந்தேன் என்று பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். St. Paul is saying that they gave me and Barnabas the right hands of fellowship, and it was at that time I remembered the poor. 4 காரியத்துக்காக தான் இந்த காணிக்கை செலவழிக்கப்பட வேண்டும். For 4 purposes this offering should be spent. ஒன்று, உன்னுடைய சாபத்தை மாற்றுகிறதுக்காக நாங்கள் அங்கீகரிக்கிறோம். One is accepting it to remove the curse. அந்த பணம் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது? 3 காரியங்களுக்காக. The money is used in 3 aspects. ஒன்று, மகாத்துமாக்கள் இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களுடைய அவருடைய தேவைகள். One is for the needs of the saints. இரண்டாவது, ஆலயத்தின் பராமரிப்பு. Secondly, to take care of the house of ஒன்று God. ஆசாரியனுடைய பராமரிப்பு, இரண்டாவது ஆலயத்தின் பராமரிப்பு. Firstly, the care of the priest, and secondly for the care of the house of God. மூன்றாவது, ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், தரித்திரர்களுக்கு உதவி செய்ய முடியாது. And thirdly, to help the poor, the widows and those forsaken. இந்த நோக்கத்தோட தான் காணிக்கை என்பதை தேவன் ஏற்படுத்தினார். It is for this purpose that the Lord has ordained offerings. ஆனா என்ன நடந்தது? But what happened? அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துல இந்த பிரமாணத்தெல்லாம் தெரிஞ்சு இவங்க இப்போ சொத்தை வித்துட்டு காணிக்கை கொடுக்கிறதுக்கு வர்றாங்க. In Acts chapter 5, knowing all this law, they have sold their possession and come to pay their offering. இங்கே வந்த பொழுது When they have come here, அவங்களுக்குள்ள அந்த சொத்தை விக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வித்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு தவறான விளக்கம் கிடைத்தது. they didn't have any problem until they have sold the possession, but after they have sold, they have something. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. About this, the word of God says, தவறான எண்ணம் கொண்டார்கள். they had wrong thoughts. அந்த தவறான எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. That wrong thought should not come into உன் us. இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? Why did you conceive such a thing in your 4ஆம் heart? வசனத்துல இப்படி ஒரு கேள்வியை அனனியாவை பார்த்து பேதுரு கேட்கிறார். In verse 4, Paul is asking பேதுரு அனனியாவை பார்த்து கேட்கிறார். Peter is looking into Ananias and asking such a question. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே நடந்த சம்பவம் என்ன? What is the incident which took place here? They வித்தாச்சு. sold. இப்ப காணிக்கை கொண்டு வரணும். Now they have to bring offering. இந்த ரெண்டு பேருக்குள்ள யாருக்குள்ள பிசாசு பூந்தானோ இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பூந்துட்டானோ தெரியல. We don't know in whom the Satan entered or entered into both of them. தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்தான். And he deceived and kept a part of knowing his wife. எத்தனைல ஒரு பங்குன்னு எனக்கு தெரியாது. He did not know how many was the part. நடந்தது என்னன்னா வஞ்சிப்பு அங்கே நடந்தது. But deception was there. வஞ்சித்தல் என்கிறது ஒரு மோசமான சுபாவம். Deceiving is a most worst character. அது சர்ப்பத்தினுடைய ஒரு கேரக்டர். It's the character of the serpent. அந்த கேரக்டர் வந்துருச்சுன்னு சொன்னா ஒருத்தன் மோசமான ஆளா மாறிடும். When that character comes into a man, he will become evil. வஞ்சிக்கிற ஒரு வல்லமை. A power of deceiving. ஒரு ஏமாற்றுகிற ஒரு சக்தி. A power to deceive people. கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது When we read in Corinthians, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உன்னுடைய மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். he's telling that I am afraid lest your minds be deceived from the truth of the knowledge of Christ. ஏன்? Why is it? 2 கொரிந்தியர் 11:3. 2 Corinthians chapter 11 verse 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. Satan deceived Eve. இங்க இவளையும் இவனையும் வஞ்சிச்சிருச்சு. And here also he deceived both of them. இந்த வஞ்சிக்கிறது என்பது சத்துருவுடைய ஒரு வித்தியாசமான குணம். Deceiving is a different character of Satan. தயவு செய்து இந்த வஞ்சிக்கிற வல்லமைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. Please do not give room for this deceiving. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 2. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 Timothy chapter 2 14ஆம் வசனம். verse 14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். It was woman who was deceived and was deceived and was in இந்த transgression. வஞ்சிக்கிற வல்லமை சர்ப்பத்தினுடைய வல்லமை இல்லாவிட்டால் ஆதாமையும் ஏவாளையும் தாக்கின சக்தி அதே சக்தி அனனியா சப்பீரால தாக்கிடுச்சு. This deceptive work which was happening to Adam and Eve attacked even as Ananias and Sapphira. இது பிசாசுனுடைய ஒரு பெரிய வல்லமையுள்ள ஒரு கேரக்டர். This is the powerful character of devil. இது வரும்போது நாம மத்தவங்க எல்லாம் ஏமாத்த ஆரம்பிச்சிரோம். When this character comes into us, we will deceive the others. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, on the other hand, யோசுவாவின் புத்தகத்துல the book of Joshua, அந்த ஆகான் ஒரு தவறு செய்கிறான். and Achan is doing a wrong. அவன் தவறு செய்ததை வேதம் எப்படி சுட்டிக்காட்டுகிறது? How does the word of God point says wrong? வஞ்சித்தான். He deceived.
7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோசுவா 7:11. Joshua chapter 7 verse 11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பாத்தீங்களா, வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். He deceived and took it. இந்த வஞ்சிக்கிற ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவனுக்கு நியாயத்தை இருக்கலாம். When this deceptive spirit comes into a man, it is judgment to him. ஆதாம் ஏவாளுக்கு தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படியான ஒரு நியாயத்தை இருக்கு. The judgment came upon Adam and Eve to go out of the garden. ஆகானுக்கு மரண தண்டனை. Unto Achan it was a death. அனனியா சப்பீராளுக்கு மரணம். Unto Ananias and Sapphira was death. யோசிச்சு பாருங்க, just think and see. எவ்வளவு ஒரு அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, வஞ்சிக்கிற தன்மைக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம நியாய தீர்ப்பை தேடி வைத்துக் கொள்கிறோம். When we give room for this deceptive spirit, we are choosing judgment. ஐயோ, பேதுரு கேக்குறாரு, அதை விக்கிறதுக்கு முன்னால ஓம் பணம் தான்ப்பா. Peter is asking, have you in one mind to sell the same? 4ஆம் வசனம் சொல்றார், அதை விற்கும் முன் அது உன்னுடையது. Before you sold it, it was yours. அது விற்ற பின்பும் அது உன்னுடையது. Even after you sold it, is yours. எப்ப வந்து நீ காணிக்கைன்னு வச்சிட்டியோ அதுக்கு பிறகு அதுல உனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. When you have placed it as an offering, you have no connection. உன் கையில இருந்து நீ வந்து அந்த ஆசாரியின் கையில கொடுத்து ஜெபிக்கிற வரைக்கும் அது உன் கண்ட்ரோல். அவன் கை நீட்டி வாங்கிட்டான் தொட்டுட்டான்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. As long as you have it in your hands, it's in your control. After the priest has received with his hands, it is over. ஆரம்ப காலங்களிலும் நான் அந்த பாஸ்டர்ட்ட கொடுத்தேன், இந்த பாஸ்டர்ட்ட கொடுத்தேன், பேதுருட்ட கொடுத்தேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பானுங்க போல் இருக்கு. அதனால இவங்க கை நீட்டி வாங்குறதே நிப்பாட்டிட்டாங்க. Even in the beginning times, I think they would have said that I have to give into this pastor and that pastor, so they have stopped receiving with hands. அந்த பாஸ்டர்ட்ட கொடுத்தேன், இந்த பாஸ்டர்ட்ட கொடுத்தேன், அந்த அக்காட்ட கொடுத்தேன், அந்த சின்ன விளவு கொடுத்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவங்க யாரும் கை நீட்டி வாங்குறது இல்லை. எல்லாம் எங்க வச்சுட்டு போயிட்டாங்க, பாதத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. They thought that they would say that they have given to this pastor, this sister and so on. They didn't receive it by hands, they asked late at their feet. அதாவது நான் கொடுக்கிற காணிக்கையில இனிமே எனக்கு உரிமையோ அதை சொந்தம் கொண்டாடவோ அதை குறித்து கேள்வி கேட்கவோ எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. That is, I have no authority to claim the offering which I have asked or claim about it after this. தயவு செய்து இந்த வஞ்சிக்கிற வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். We should not please give room for this deceiving spirit. அதனால நீங்க 10 ரூபாய் கொடுத்தாலும் மனப்பூர்வமா கொடுக்கணும். Even if you give 10 rupees, give it wholeheartedly. நீங்க அதை வந்து மனப்பூர்வமா கொடுக்கணும். Give it wholeheartedly. இத கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்ன பண்ணுவான்னு தெரியாது. Giving a 1 lakh, you are praising God, saying what will happen to this. 1.5 கோடி கொடுக்குறோம், என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவானோ. You should give 1.5 crores, what will they run? அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. You should never think like this. நீ கொடுக்கிறது மனுஷன் கையில தேவனுக்கு கண்ட்ரோல்ல கொடுக்குற. You are giving into the hands of a man in the control of God. அதை மிஸ்யூஸ் பண்ணா அவன் எஜமானுக்கு என்ன செய்யணும்? If they misuse it, they should give account to the master. ஐயோ, என்கிட்ட வந்து ஒரு ஆள் கொடுத்து என்னை ஒரு வழி பண்ணிட்டாரு. One person gave me the offering and made me one sort. வெளியே போடல. அது நான் ஒரு பாடுபட்டேன். நான் அப்ப ரொம்ப சின்ன பிரதர். I was then a small brother. சொல்லிருக்கேன்னு நினைக்கலாம். I think I would have told. நான் சின்ன பிரதர். அப்ப வந்து எனக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. There was an elder brother above me. அப்பதான் ட்ரெய்னிங் முடிச்சு அந்த சபைக்கு போயிருக்கேன். I was then, after training, I went to the church. பட் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. It was 2 years. 2 வருஷம் நான் அசிஸ்டண்டா தான் 2.5 வருஷம் இருந்தேன். அதுல ஒரு 1.25 வருஷம் தாண்டின பிறகு After 2 வருஷம் இருக்கும். After 2 years this happened. திடீர்னு பார்த்தா எனக்கு முன்னால இருந்த அந்த பெரியவர் வந்து சூழ்நிலைகள் நிமித்தம் இந்த ஊழியம் வேண்டான்னு ஒதுங்கி விட்டார். The elder person who was above me, because of situations, he just parted away, saying he does not want the ministry. அது ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு டைம். And it became a roaring time. ஊழியத்துல வந்து யூதாஸ் போறாங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கிற பார்வை. In the ministry, Judas leaving the ministry, people looking in a different angle. இப்போ நான் இருக்கிறேன். Now I am there. மற்றபடி மற்ற கூட்டங்கள் எல்லாம் பாஸ்டர்ஸ் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. And the rest of the meetings, the pastors will come and take and go. பைபிள் ஸ்டடி காத்திருப்பு கூட்டம் வரைக்கும் நான் எடுக்கலாம். Until the Bible study and tarrying meeting I can take. அது பெரிய சர்ச். That was a big church. பெரிய சர்ச்ங்கறனால அசிஸ்டன்ட் போட்டுறாங்க. Because it was a big church, they given me as an assistant. அதனால சண்டே மார்னிங் சர்வீஸ் மட்டும் பெரியவங்க வருவாங்க. மத்த எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. Sunday morning the elders will come and other meetings I will take. இப்போ அவர் போயிட்டாருங்கிறதுல ஒரு பெரிய துக்கம். Now a great grief that he is gone. பட் அவர் இருக்கும்போது நல்ல கண்ட்ரோல்ல சர்ச் வச்சிருந்தார். But as long as he was there, he controlled the church in good manner. அது ஒரு சிலருக்கு பிடிக்கல. Some of them didn't like that. அவருடைய கண்டிப்பு, his correction, அவருடைய கட்டுப்பாடுகள் and his control.
அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிடிக்கல. Some of them didn't like it. இப்போ போயாச்சு. Now he is gone. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. And that problem is over. அப்போ ஒரு பழைய விசுவாசி, An old believer, வயசான மனுஷன், he is old. அவர் எப்பவுமே இப்படி தான் உட்கார்ந்திருப்பாரு. He will always sit in the front. ஸ்டேஜுக்கு அடுத்து டேபிளுக்கு அடுத்து பார்க்கணும்னா அவர் எங்க பார்க்கலாம்? இப்படி எட்டி பார்த்தா தான் பார்க்கலாம். அவர் இங்கே தான் உட்கார்ந்திருப்பாரு. He will be sitting next to the table. இங்க உட்கார்ந்து கால் நீட்டிட்டு தான் உட்கார்ந்திருப்பாரு. He will stretch out his legs and sit வயசான here. மனுஷன். He was old. ஊழியத்துக்குலாம் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். He has given children to ministry. அவங்க ரொம்ப ரொம்ப இந்த சிபிஎம் சர்ச் ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜ்ல உள்ள பார்ட்டிகள்னு வெச்சுக்கங்களேன். They were the ones when the beginning of the CPM church. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? இவர் அடுத்த வாரம் காணிக்கை கொடுக்க வரார். He came to pay his offering the next week. காணிக்கை கொடுக்க வந்துட்டாரு. He's come to pay. நான் யார்ட்ட கொடுக்கணும் அப்படினு என்னைய கேட்டாரு. He asked me as to whom I should give the offering to. பெரிய சிஸ்டர்ட்ட கொடுக்கணுமா உங்ககிட்ட கொடுக்கணுமா? Should I give to the elder sister or to you? நான் சொன்னேன் நீங்க யார்ட்டினாலும் கொடுக்கலாம். I said whomever you want to you can give. அவங்ககிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான், என்கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான். Whether you give it into their hands or my hands, it's the same. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பை தானே. Because all have one pocket. தனித்தனி எல்லாரும் பாக்கெட்ல அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்க அப்படி தூக்கிட்டு போறது, நான் இப்படி கொடுத்தா இப்படி போறது அப்படி கிடையாது. We don't have the custom of them carrying each of them their share. அப்படினு நான் சொன்னேன் எங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், நோ ப்ராப்ளம், அது உங்களுடைய விருப்பம்னு சொன்னேன். I said it's your desire and whomever you gives it's not a problem. அப்போ நீங்களே வெச்சுக்கோங்க அப்படினாரு. Then he said you keep to yourself. சரின்னு சொன்னேன். Then I said all right. உடனே காசு எடுத்து அப்படி விரிச்சு இந்த கல்யாண வீட்ல கொடுக்கிற மாதிரி கொடுத்தார். Immediately he spread the money like that and as in the wedding place he gave that money. அது ரெண்டு கையில இப்படி பிடிச்சு இப்படி கொடுத்தார். And with both hands he gave it to me. ரொம்ப வயசான மனுஷன். He was too old. நான் ரொம்ப சின்ன பையன். I was too small. எனக்கு அப்ப 22 வயசு. I was only 22 years. அவருக்கு 72 வயசு. He was 72. இப்படி கொடுத்தார். He spread and gave it. இப்படி விரிச்சு கையில கொடுத்த உடனே நானே யார என்ன செய்ய முடியும், ஒரு விசுவாசி காணி கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, நானே அப்படி கை நீட்டிட்டேன். When he spread his hands and gave, I also stretched out my hand. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாரு. He stopped with it. என் கை போயிட்டு இருக்கு, அவர் நிப்பாட்டிட்டாரு. He stopped giving when I was stretching my hands. நீங்க ஓடி போக மாட்டீங்கல்ல? He asked me, will you also will not run away? எப்படி இருக்கும்? You see how it இப்ப will நமக்கு be. சிரிப்பா இருக்கு. எனக்கு அப்படி சூசைட் பண்ணி கழுத்தை ஒருத்தன் நெரிச்சு கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. I felt someone is squeezing me by my throat and I'm dead. அந்த அவர் அந்த காசை கொடுக்காம நீ எல்லாம் ஊழியக்காரனான்னு கழுத்தை பிடிச்சு கொண்டிருந்தா கூட நான் நெஞ்சிருப்பேன், செத்து சியோனுக்கு போயிட்டு இருப்பேன். Without giving that money, even if he had squeezed me to death, I would have gone to Zion. எனக்கு ஒண்ணுமே ஓடல. காசு இப்போ வாங்கவா விட்டுறவா, அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ Now the option is whether to receive it or leave it. இந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. சா, இப்படி ஒரு நிலவரம் வந்துருச்சு நமக்குன்னு யோசிச்சேன். I was spinning around when he asked such a question because he asked in such a way. நான் சொன்னேன், இயேசு ஜீவிக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். Then I said, I believe Jesus is alive. As long as he is alive, I will be in ministry. பட்டுன்னு அப்படி வார்த்தை வந்துச்சு. அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் உயிரோடு இருந்தா நானும் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். Immediately I said, I think he is alive. If he is alive, I will be there to the last. அப்ப நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டார். Then he said, you keep it for yourself. எவ்வளவு தெரியுமா? You know how much it was? ஒரு 20 ரூபாயும் ஒரு 10 ரூபாயும். 120 rupees and another 10 rupees. 30 ரூபாயை கொடுத்துட்டு அந்த ஆள் சொன்னது இப்ப 30 வருஷம் ஆக போகுது, எனக்கு மறக்கவே மாட்டேங்குது. Giving that 30 rupees, even after 30 years, I couldn't forget that words. அப்போ நான் அந்த காசை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு புறப்பட்டு வந்தேன்னா தூத்துக்குடிக்கு திண்டிவனத்தில் இறங்கி நடந்தா வரணும். If I had got that money and would have come to my house, I should have got at Dindivanam, should have come walking. இல்லை, அந்த வயசாயிடுச்சு, மனப்பக்குவம் எத்தனை வருஷம் வந்திருக்கணும், ஊழியம் இந்த சபையில் எத்தனை வருஷம் இருக்கிறோம், அந்த மைண்டு காணிக்கையினுடைய அந்த புனித தன்மையை பற்றி என்ன செய்யலை, அவங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்தல் இல்லையேன்னு சொல்கிறேன். அவரை குறை சொல்லலை. I don't want to accuse him, but that mind that he was so aged and so much of doctrines he has heard, he could not have the divinity in him. நம்முடைய பாட்டை செஞ்சுட்டு அமைதியாக போயிடணும். அடுத்த பகுதி எல்லாம் அடுத்த ஒரு எஜமான் இருக்காரு, அவருக்கு இவங்கள்ட்ட நிச்சயவாரு கணக்கு கேட்பார். அதனால தான் ரோமர்ல சொல்லியிருக்கு, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு அவன் யாரு, உத்தரவாதி. We should do our part and go slowly. That is why in Romans it is written, whether he stands or falls, he is in charge of his master. நீ அவனை பத்தி நீ கவலைப்படாத. You needn't worry about him. அப்படி ஒரு வசனம் இருக்குது, எனக்கு தெரியும். அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு உத்தரவாதி. Whether he falls or stands, he is accountable to his master.
அவனை பத்தி நீ தப்பா நீ எதுவும் குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. You need not confuse him in a wrong way. தெரியுமா அப்படி வசனம்? ரோமர் 14:4. Romans 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அதனால காணிக்கைய நாம வஞ்சிக்க கூடாது. வஞ்சிக்கிற சுபாவங்கிறது அது விழுந்து போன ஆவியினுடைய வல்லமை. Therefore we should not deceive the offerings, for deceptive spirit is the spirit of a fallen spirit. இன்னைக்கு अनेक குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்ன? Today why are many families not blessed? அநேகருக்கு கையின் பிரயாசங்கள்ல முன்னேற்றம் இல்லாததுக்கு காரணம் என்ன? Many of them do not have progression in the labor of their hands. அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் தடுக்கப்படுவதின் ரகசியம் என்ன? What is the secret that many of their prayers are not heard? பைபிள்ல சொல்லிருக்கு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ மறுதலியாமல் எனக்காக நின்றபடியினால் உனக்கு திறந்த வாசலை தருவேன்னு சொல்றாரு. The word of God says that because you had a little strength and you had labored, I have kept an open door for you. கர்த்தர் உனக்கு கொஞ்சம் கொடுத்திருந்தாலும் நீ அதுல உண்மையா இருந்தா உனக்கு திறந்த வாசல் உண்டு என்று வெளிப்படுத்தல நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். In Revelation chapter 3 verse 8 we see that you having a little strength, that you have not slacked behind, therefore is an open door kept for you. ஆனபடியால் இந்த விஷயத்துல நாம் வஞ்சிக்கிற தன்மையை நிறுத்த வேண்டும். Therefore we should stop the works of deception. இரண்டாவது, இவங்க பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொன்னார்கள். Secondly, they lied against the Holy Ghost. நாம சொல்ற பொய்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினிடத்துல சொல்ற பொய்யாகத்தான் கணக்கில் எடுக்கப்படுகிறது. All the lies that we utter is written in account as we are lying to the Holy Spirit. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொன்னாய். Chapter 5 verse 3 it is said that you have deceived and you have lied to the Holy Ghost. ஒருவேளை நீங்க புருஷன்ட்ட சொல்லலாம், You might lie to your husband, மனைவிட்ட சொல்லலாம், you might lie to your wife, பெற்றோர்கிட்ட பொய் சொல்லலாம், you might lie to your parents, ஊழியக்காரங்கிட்ட பொய் you சொல்லலாம். might lie to the servants of ஆனா God. கர்த்தர் அத கணக்கு எடுக்கும்போது தன்னிடத்துல பொய் சொன்னதான் சொல்றார். But when the Lord asks accounts of it, he says that he is lying to himself. தன்னுடைய சொந்த சொத்தை பங்கு வாங்கி கொண்டு அழித்து விட்டு வந்ததானே அந்த மகன் அறிக்கையிடும் பொழுது பரத்துக்கு விரோதமான குற்றம் என்று சொன்னான். When the son who has got his own possession and destroyed it and come, he is telling that he is sinned against heaven. உரியாவின் மனைவியை தன்னுடைய சொந்த மனைவியாக மாற்றி உரியாவை கொன்று போட்டதான அந்த சூழ்நிலையை தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, When David is saying of the incident where he has killed Uriah and taken his wife to himself, சங்கீதம் 51:4 தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். Psalm 51:4 he says, Against thee only, O Lord, I have sinned. அவன் செஞ்சது உரியாவுக்கு விரோதமானது. What he has done is against ஆனா Uriah. அறிக்கையில வரும் பொழுது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். But when he comes to confession, he says that against thee alone அதுல have I என்ன விளங்கிக் sinned. கொள்ளுகிறோம்? From this word do we understand? எந்த பொய் யார்கிட்ட சொன்னாலும், எங்க சொன்னாலும், வீட்டுல சொன்னாலும், காட்டுல சொன்னாலும், நாட்டுல சொன்னாலும், சபையில சொன்னாலும் அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமா சொல்ற ஒரு அனுபவம். Any lie we speak in our house or in our lands or in a church, if we can say that it is we are lying against the Holy Ghost. எப்படி ஒரு விசுவாசி பொய் சொல்ல முடியும்? How can a believer lie? எப்படி ஒரு ஊழியக்காரன் பொய் சொல்ல How முடியும்? can a servant of God lie? அதனுடைய இன்னொரு விளக்கம் என்னன்னா, சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பிட்டான்னு அர்த்தம். Another explanation to this is Satan has filled his heart. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Out of the fullness of the heart the mouth speaketh. அப்ப இருதயத்தை சாத்தான் நிரப்பினாதான் உன் வாயில இருந்து பொய் வரும், இல்லனா பொய் வரவே வராது. So only if the heart is filled by Satan with lies, the lies will come out of your mouth. அடுத்து இங்க சொல்லி இருக்கிறது, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? Nextly it is said, why did you have such a thought in your mind? ஒரு நமக்கு இந்த நாட்கள்ல தவறான எண்ணங்கள் ரொம்ப இருக்கு. These days we have wrong thoughts. அது என்ன தவறான எண்ணம்? What are those? இவனுக்கும் வந்த தவறான என்ன தெரியுமா? What is the wrong thought between him and her? என்ன வந்துச்சு? What was their thought? இவங்க ரெண்டு பேருக்கு வந்த தவறான எண்ணம் என்னன்னா, ஒருவேளை இந்த சபை நிக்காம போயிடுச்சுன்னா, Their wrong thoughts was, maybe this church is not able to stand. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் சொத்துக்கு கொடுப்பான், எல்லாம் காலி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? Maybe he is giving to everybody and a few days everything is empty. What will they do? அப்ப மெம்பர்ஸ் Only few members were there in the church. கொஞ்சம் ஆளுங்க தான் இருக்காங்க. Only few of them. இந்த கொஞ்ச பேரும் தொத்த வித்து கொடுத்தாச்சு. And even the few sold their lands and gave. இப்ப எழுப்புதல்ல போயிட்டு இருக்கு. Now it's going on revival. ஒரு சிலர் இப்ப வேலைக்கு போக மாட்டான், என்ன சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல, அதனால இவன் இனிமே அல்லேலியா போட்டுட்டு ஊழியம் செய்ய போறான், அதுன்னு ஏதாவது ஒன்னு கதை சொல்லிடுவான்.
Some of them will not get it and saying that he is in revival, that he will go to do the ministry, he'll go. இந்த பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. This money will be empty. இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? And what do the servants of God do? இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? What will the people do? அப்படி ஒரு கட்டம் வந்தால், if such a time comes, வருங்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலவரம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. They had a state where they have no hope of the future. இன்னொரு தாட் எப்படின்னா, next thought was, நம்ம வித்து எல்லாருக்கும் கொடுக்கணுமா? should we sell and give to all? நம்ம பணத்துல அவன் சாப்பிடணுமா? Should others eat of our share? We don't want. மூணாவது என்ன? Thirdly, எல்லாரும் கொடுக்கறாங்க, நம்ம கொடுக்கலனா நம்மள என்ன நினைப்பான்? if when others are giving, if we don't give, what will others think? மத்தவன் என்ன நினைப்பான்னு நீ வட்டிக்கு வாங்கி கடன் கொடுக்க காணிக்க கொடுக்காத. If others are going to think wrong of you, you don't ask for debt and give them. மத்தவன் காணிக்க கொடுக்கறான்னு சொல்லிட்டு நீ போய் கடன் வாங்கி காணிக்க கொடுக்க கூடாது. Because others are giving the offering, don't get debts and give offering. உனக்கு இருந்தா கொடு. If you have, give. இல்லனா நீ காணிக்க கொடுக்கணும்னு ஒண்ணும் கட்டாயமே கிடையாது. Or else it's not a compulsion to give an offering. அவன் ஒரு 10000 ரூபாய் கொடுக்கும்போது நான் 100 ரூபாய் கொடுக்கலனா அது என்ன அப்படினு சொல்லிட்டு போய் 100 ரூபாய்க்கு அவன்கிட்ட கையை ஏந்த வேண்டிய அவசியம் இல்ல. When he is giving 10,000, even if I should not give 100, if you go and ask for debts and come, it's not yours. இவங்களுக்குள்ள வருங்காலத்தை குறித்த ஒரு क्वेश्चन வந்து நின்னுடுச்சு. Both of them had a question about the future. ஆனா அப்படினால இவங்களுடைய மைண்ட்ல அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து வைப்போம், பிற்காலத்துல ஏதாவது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுனா நம்ம இத வச்சு என்ன செஞ்சிரலாம், ரன் பண்ணிக்கலாம். They in their mind they thought of taking some money and keeping behind, and if there's any confusion in future we can வருங்காலத்தை குறித்து ஒரு விசுவாசிக்கு கவலையே இருக்க கூடாது. The believer should not have a problem about the future. அப்படிதானே? வருங்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, வருங்காலத்தை குறித்து என்னிடத்துல கேளு, வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சியா இருந்தா பைபிள் சொல்லுது. You should not be mindful about the future and you should not be worried about it. You ask of me of things to come. நீதிமொழிகள்ல நீங்க கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, in Proverbs last chapter, அவள் தன் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். She is rejoicing of a future. நீதிமொழிகள் 31:25. Proverbs 31:25. அவளுடைய பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். வருங்காலத்தை குறித்தும் அவள் என்ன செய்கிறாள்? மகிழுகிறாள். She shall rejoice in times to come. தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன சொல்லி இருக்கு? In the prophetical books we can read, வருங்காலத்தை குறித்து என்னிடத்துல கேளு. You ask of me for times to come. பிள்ளைகளை பத்தி என்னிடத்துல கட்டளை கொடு. You command me of your children. ஏசாயா 45:11. Isaiah 45:11. இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நீங்க இனிமே இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது ஆயிடுமோ, இது ஆயிடுமோ, இப்படிலாம் நீ திங்க் பண்ண வேண்டாம். கர்த்தர் எல்லாம் நன்மையா செய்வார்னு விசுவாசி. You need not think that such a thing will happen to me or such things will exist. You ask the Lord of things to come. அதனால தான் அங்க பேதுரு கேக்குறாரு, உன்னுடைய இருதயத்தில் தப்பான எண்ணம் கொண்டது என்ன? That is why Peter is asking, why hast thou conceived this thing in thy heart? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? Why did thou have such a thing in your heart? நீ தெய்வத்தை முக்காலத்திலும் விசுவாசிக்க வேண்டும். You should believe in the Lord in all the three times. கடந்த காலத்துக்கு நீ விசுவாசிக்க வேண்டும், நிகழ்காலத்துக்கு விசுவாசிக்க வேண்டும், வருங்காலத்துக்கு விசுவாசிக்க வேண்டும். You should believe on the Lord for the past, present and future times. 2 கொரிந்தியர் 1:10 பார்க்கும் பொழுது, 2 Corinthians 1:10, 2 கொரிந்தியர் 1:10, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். We trust that he has delivered, he will deliver, and he is delivering. ஏற்கனவே தப்புவித்தார், he is already delivered, இப்பொழுது தப்புவிக்கிறார், he is now delivering, இனிமேலும் தப்புவிப்பார், and he will yet deliver. நாங்கள் அவரையே 3 காலத்துக்கும் அவரையே நாங்கள் நெஞ்சிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். We are trusting in him for all the 3 times. அதை விட்டுட்டு நீ வந்துட்டு அப்படி நடந்து விட்டால் இப்படி நடந்து விட்டால்ங்கிறதெல்லாம் நீ சிந்திக்க கூடாது. ஏன்னா நீ அவிசுவாசி அல்ல. Leaving this, you should not have unbelief that such a thing will happen or not. அடுத்ததாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in Acts chapter 5 verse 8, 9ஆம் வசனத்துல verse 9, 8ல திருப்பி அவள்கிட்ட கேள்வி கேட்கப்படுகிறது. Again the same questions repeated to her. நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? Did ye sell the land for so much? பாயிண்ட்ல வர்றானே, டக்குன்னு புரிஞ்சிக்க வேண்டாமா? When he is coming in the point, should she not understand it? இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம வீட்டுக்காரர் 3 மணி நேரத்துக்கு முன்னால போயிருக்காரு, என்னத்தை சொன்னாரோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு டப்புன்னு உண்மையாக சொல்லியிருந்தா சாவாம வீட்டுக்கு போயிருக்கலாம். Had she thought that her husband is gone front, so she should tell the truth, she would have gone alive home. நீ உடனே வந்துராத. She came immediately. யார் புருஷன் சொல்லிட்டு போயிருக்காரு, உடனே வந்துராத. The husband is saying don't come immediately. நீ தெரியாத மாதிரி 3 மணி நேரம் என்ன செய்ய கழிச்சு வா. As you don't know anything, come after 3 hours. ஆனா இவங்க போட்ட பிளான் வேற. நீ உடனே வராத, நீ என் சாவுல நீ அட்டெண்ட் பண்ணிடுவ, அதனால என்னை அடக்கம் பண்ண பிறகு வான்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு.
It is said, it is like the hidden thing that he said, you don't come immediately, you will attend my funeral, so come after 3 hours. நீ என் சாவுல கலந்துக்கிட்டேன்னு நீ தப்பிடுவ. Yeah, you will, if you come in my funeral, then you will escape. அதனால என்னை அடக்கம் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வான்னு சொன்னானா? So should you wait for 3 hours after my funeral and you can come, he said. வந்தாச்சு, வந்த உடனே கேக்குறார். When she came, he is asking. வந்த உடனே கேக்குறார். பேதுரு அவர் மனைவியை பார்த்த உடனே நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? When Peter saw his wife, he is asking, tell me if you have sold the land for so much. எனக்கு சொல். You say. வண்டி ஹார்டா மாறிட்டு வார்த்தைகள் வித்தியாசம் வந்துட்டு உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு முழங்கால போட்டுக்கணும். He is harshly asking such words. Immediately she should have knelt down. இங்கதான் ரொம்ப ஸ்டெடியான ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட்ல வந்திருக்காங்களே. Both of them have come in steady agreements. போய் சொன்னாலும் சொல்லுவோம், செத்தாலும் ஒன்றாய் சாவும். If we should lie, let us lie and die together. அப்படி ரெண்டு பேரும் தெளிவான முடிவுல வந்திருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. Nobody knew that they have come with such decision. அவளுக்கு புரிஞ்சிக்கிச்சு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, நம்மால ஒரு ரேட் சொல்லிருக்காரு, நம்மட்ட சொன்ன மாதிரி தான் சொல்லிருப்பாரு. ஆம், இவ்வளவுக்கு தான். She knew that some problem gone and he would have told that, and therefore she said that it's only for so much. கர்த்தருடைய ஆவியை நீங்கள் சோதித்து விட்டீர்கள். Then he said, how is it that you agree to get the Spirit of the Lord? பரீட்சை பாராதிருப்பாயாக. Do not tempt the Lord thy God. கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. You should not tempt the Lord. கர்த்தரை எப்ப பரீட்சை பார்க்கலாம்? When will we tempt the Lord? சொல்லுங்க, எப்ப பரீட்சை பார்க்கலாம்? தெரியாதா? தசம பாகத்துல மட்டும்தான் செக் பண்ணலாம். Only in tithes you should test the Lord. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் என்னை சோதித்து பாருங்கள். You shall tempt me whether I will bless you and you can test me. 3:10 Malachi 3:10. உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதுல மட்டும்தான் நீ சோதிக்கலாம், மற்றபடி நீ பொய் சொல்லி ஏமாத்தி வஞ்சித்து ஆண்டவரை சோதிச்ச மரணம். It's only here you can prove the Lord, but if you tempt the Lord by saying a lie or deceiving, then you will die. அடுத்ததாக Nextly, அவர் கேக்குறாரு, தவறுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? He's asking, why have God in one mind to do the wrong? நீங்க தவறான காரியத்துக்கு ஒருமனப்படவே கூடாது. For wrong things you should not agree together. எந்த சூழ்நிலையிலும் புருஷன், மனைவி, பிள்ளைகள், ஊழியக்காரங்க யாருமே பாவத்துக்கு இல்ல தவறுக்கு நியாய தீர்ப்பு காரியங்கள்ல நீங்க ஒருமனப்படக்கூடாது. Any times the husband, wife, children or parents or the servants of God for sin or things or sinful nature, you should not be in one accord. தவறுக்கு ஒருமனப்பட்டீங்கன்னா ஜட்ஜ்மென்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். If you agree together for sin, then judgment will be alike. நல்ல கவனமா நீங்க கவனிங்க. You hearken carefully. நீங்க இதுல படிச்சுக்கிற சத்தியம் என்ன? What is the truth you learn from here? உன்னுடைய தரிசனம் என்ன? What is your vision? நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரகாசிக்க கூடிய ஒரு ஆள். You are the one to shine out in the kingdom of God. பரலோக ராஜ்யத்தின் அஸ்திபார கற்கள் இணைக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். You should be the one joined with the foundation stones of heaven. கர்த்தருடைய தயவு உனக்கு இருந்தது. You had the goodness of the Lord. கர்த்தர் உன்னை மூடி பாதுகாக்கிறார். The Lord has hiding you and preserving. உன் காணிக்கையின் மூலமாய் ஆசாரியனை திருப்திப்படுத்த விரும்புகிறார். By your offerings he want to satisfy the priest. உன் காணிக்கையின் மூலமாய் ஆலயத்தை பராமரிக்க விரும்புகிறார். By your offerings he want to take care of the house of God. உன் காணிக்கையின் மூலமாக ஏழைகளை பராமரிக்க விரும்புகிறார். By your offerings he want to take care of the poor. பரதேசியையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்தவான்களையும் பராமரிப்பதுதான் உன்னுடைய காணிக்கையின் செயல். And your offering should be taking care of the priest, the house of God and the poor. ஒன்று பரிசுத்த ஆலயம். Firstly, your Holy Spirit. பராமரிப்பது ஒன்று பரிசுத்த ஆலயத்தை பராமரிப்பது. Firstly, you should take care of the temple of God. இரண்டாவது பரிசுத்தவான்களை பராமரிப்பது. Secondly, the saints of God. மூன்றாவது ஒண்ணுமில்லாத பரதேசியை பராமரிப்பது. Thirdly, caring the poor. இதுக்கு தான் உன் காணிக்கை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் உன் காணிக்கை பயன்படுத்தப்பட வேண்டிய வழிமுறைகள். That is why the Holy Spirit you should make use of the offering, and these are the ways you should make use of it. ஆனா இவங்களுக்கு அந்த தரிசனம் அடிபட்டு போய் விட்டது. But they have lost their vision. அதுல பாதி எடுத்து வச்சிட்டாங்க. They have deceived half. ஒரு போர்ஷன் எடுத்து வச்சிட்டாங்க. They have deceived a portion of it. அந்த போர்ஷன் எடுத்து வச்சதனால என்ன நடந்தது? What was happening because they deceived the portion? பரலோகத்துல இருந்த அந்த நல்ல போர்ஷன் போயிடுச்சு. The portion in good heaven they have lost it. இவங்க எடுத்து வச்சது பணத்துல ஒரு போர்ஷன். They deceived only a portion of money. கர்த்தர் எடுத்தது என்னது? But what is the Lord? பரலோகத்துல இருக்கிற அந்த
நல்ல பங்கு, அந்த போர்ஷன். The good part in heaven, the Lord is taken away from them. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? What does the psalmist say? நிலையான சுதந்திரம் எனக்கு உண்டு. I have an inheritance in heaven. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. In goodly places is my inheritance. 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 16th Psalm verse 6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இவளுக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த புதிய எருசலேம்ல மதில்ல இருக்கக்கூடிய பிரகாசமான ஒரு கல்லா இருக்கக்கூடிய அந்த பங்கு கிடைச்சது. இந்த பங்கை எடுத்து வச்சதுனால அந்த கல்லை அங்கிருந்து பங்கு எடுத்து குப்பையில போட்டாரு. For her, she had a good portion in heaven. In the kingdom of God, she was to be a foundation stones in heaven. But because she had deceived this portion, the Lord has taken her away her part from heaven. பணம்ங்கற ஒரு பங்கை எடுத்தா பரலோக ராஜ்யம்ங்கற ஒரு பங்கு அவங்களுக்கு போயிடுச்சு. She took a part of the money, but she has lost the part in the kingdom of heaven. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a desperate situation is this? எனக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஜட்ஜ்மென்ட் படார்னு கொடுத்துட்டாரே. The Lord had given judgment to them immediately. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for that? நம்முடைய அழைப்பு எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் மனம் திரும்புதலும் மனஸ்தாபமும் இல்லாம இருந்துச்சுன்னா, மன்னிப்பு கேட்கலன்னா நிச்சயம் ஜட்ஜ்மென்ட் தான். However, higher calling is, if we are not repenting and asking forgiveness for it, surely they will be falling. ரெண்டு வெற்றி அந்த அப்போஸ்தலன் டக்குன்னு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கல. The apostle did not give immediately the judgment. இவன்ட்ட கேக்குறான். He is asking him, நீ ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டாய். You have deceived a part. பரிசுத்த ஆவியிடத்துல பொய் சொல்லி விட்டாய். You have lied to the Holy Ghost. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி விட்டான். And Satan has filled their heart. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது நீ என்ன செஞ்சிருக்கணும்? தப்பு செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நீ விழுந்து சாக வேண்டாம், நீ விழுந்து முழங்கால் போட்டுருக்கணும், மன்னிப்பு கேட்டுக்கணும். When he has heard these words, immediately he should have knelt down and asked for forgiveness. இல்லையே ஒரு பங்கை வஞ்சிச்சிட்டியே அப்படின்னு உடனே ஸ்தோத்திரம், ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம செஞ்சிட்டேன் ஐயா, ஏன்னா ரகசியம் வெளியே வருது இல்ல, உடனே சொல்லிடணும். When he said that you have deceived a part, immediately he should have asked for forgiveness. ஒரு பையன் ஒரு சகோதரிட்ட போய், சிஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்கண்ணா. One brother went to a sister and asked to pray. புதுசா கல்யாணமான பையன், A boy who was newly married. அந்த பொண்ணையும் கூட்டு போனான். அந்த பிள்ளைக்கு ஒரு பிசாசு போராட்டம் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. He took that girl also, saying that she was having a torture of devil, to pray. அந்த சிஸ்டர் அவனை தனியா கூட்டு போய், That sister called him alone. நான் உனக்கா ஜெபிச்சேன் தம்பி, I prayed for you, brother. நீ கல்யாணத்துக்கு முன்னால இந்த பொண்ணு இல்ல வேற ஒரு பொண்ணை நீ விரும்பி ஏதாவது பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆச்சான்னு கேட்டான். Did you have an affair with another girl before wedding, and is there any problem? அவன் படபடன்னு ஆடி முழங்கால் போட்டு, ஆமாக்கா தப்பாகி போச்சு, நான் கல்யாணத்துக்கு இந்த பொண்ணை கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால ஒரு பொண்ணை நான் கல்யாணம் கட்டுறேன்னு சொன்னேன், திருப்பி கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவள் செத்து போயிட்டான்னு உடனே டபடபடன்னு அறிக்கை செஞ்சிட்டான். He was afraid. When he heard these words, immediately he knelt down and said that yes, I had an affair with another girl and I did not marry her, therefore she died. அதனால ஒரு பிசாசு போராட்டம் இந்த பிள்ளைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு, அவளுக்கு மீட்பு கிடைக்கும்னு சொன்னான். Therefore she's been tormented of the devil, you ask forgiveness and the Lord will deliver her, she said. இல்ல நான் அப்படி புனிதமான ஆள் ஆய் போயின்றனால அங்கேயே செத்துருப்பான். Had he said that I am a holy person, and he would have died in that same place. இவனுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே வராரு, ஒவ்வொரு வார்த்தையா பேசுறாரு. The Lord gave him a chance by uttering each word. நீ நிலத்தின் ஒரு கிரயத்தை வஞ்சித்து வைத்தாய். You have taken a part of the பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னாய். You have lied to the Holy Ghost. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி விட்டான். Satan has filled the heart. அதை விற்கும் முன் உன்னுடையதாய் இருந்தது. When you sold it, was yours. உன்னுடைய கரத்தில் இருந்தது. When it was sold, it was in your hands. உன்னுடைய வசத்தில் இருந்தது. It was in your part. நீ உன் இருதயத்தில் ஏன் இந்த பிரமாணத்தை இப்படி தப்பான ஒரு முடிவெடுத்த? Why did you conceive such a thing in thine heart? நீ மனுஷரிடத்தில் இல்ல, நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய். You didn't lie unto men but unto God. இதுக்கு பிறகு ஒரு பிரசங்கம் தேவையா? Is there a preaching after this? சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும். One word is sufficient. ஒரே வார்த்தை, நீ கிரயத்தில் வஞ்சித்து ஆன உடனே ஐயோ நம்ம செஞ்ச தப்பு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நீ முழங்கால போட்டுருக்கணும். When one word came that you have deceived a part, immediately you should have knelt down. ஐயா நான் வச்சிருந்தது தப்பு தான், நான் புத்தி இல்லாம செஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்கன்னா ஓகே. I have done it foolishly. If he had asked for forgiveness, then he would have let go. அந்த சீமோனுக்கு பேதுரு சொல்றான், அந்த மாயவித்தக்காரன்ட்ட, நீ கசப்பான பிச்சிலும் பாவத்தில் அகப்பட்டிருக்கிறாய், நீ மனம் திரும்பு அப்படின்னு உடனே உனக்கு ஏதாவது நடக்க போகுதுன்னு உடனே அவன் உடனே இல்ல என்னை மன்னிச்சிருங்க உடனே நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் நடந்துட வேண்டாம், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. When Peter is telling unto that Simon, he is telling that you have the bitter garden in you, immediately he is telling asking for forgiveness. அப்போஸ்தலர் 8:24. Acts 8:24. அதற்கு சீமோன், and Simon for that, நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள்.
Pray ye to the Lord for me that none of these things which ye have spoken shall come upon me. உடனே அவன் எப்படி மன்னிப்பு கேக்குறான் பாருங்க. See how he is asking for forgiveness உடனே immediately. இந்த 8 வார்த்தை 7 வார்த்தை பேசுற வரைக்கும் நீ அப்படியே நின்னு சாகவா போற? For 8 words to come out from you, will you wait and die? அப்படியே நின்னு போய் சொல்லி செத்து போய்ட்டான். And he remained to tell the lie and died. அடுத்து இந்த பெண்ணிடத்துல பேசுறாரு. And nextly he is speaking to this woman. அந்த பெண்ணிட்டையும் அழகா பேசுறாரு. And he is speaking beautifully to that woman too. எவ்வளவுக்கு தான் வித்தியா? Did you sell for so much? சொல்லு. You say. அவ வந்து அப்படியே பல்ல கடிச்சு நிக்கிறா. ஏனா ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. She was biting her teeth because both of them were clear. ஆம்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், கர்த்தருடைய ஆவியை நீ சோதிச்சிட்ட. When she said yeah, he said that he tempted the Lord. ஒருமனப்பட்டது என்ன? Why is the agreed together? புருஷன் தப்பு பண்ணிட்டாங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம செஞ்சதையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு என்ன செய்யணும்? மனைவி கால்ல விழணும். The wife should have understood that they have spotted the wrong of the husband and fall at their feet. நாபாலுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அபிகாயில் தீவிரமாக ஓடி போய் தாவீதின் கால்ல விழுந்தா. When Abigail knew that Nabal was to be punished, she went and fell at the feet. நியாய தீர்ப்பு வருது, பிள்ளைக்கு நியாய தீர்ப்பு வருது, சபைக்கு நியாய தீர்ப்பு வருது, புருஷனுக்கு நியாய தீர்ப்பு வருது. நீ முழங்கால் நீ ஓடணும், தீவிரிச்சு தேவ சமூகத்துல போய் விழணும். If a judgment is going to come upon your children, your family and your members, then you should go to the church of God and fall at the feet. ஒரு மனம் திரும்பவும் ஒரு மனஸ்தாபமும் ஒரு தெய்வீகமான ஒரு கீழ்ப்படிதலும் இல்லாவிட்டால் மரணம் நிச்சயம், அடக்கமும் நிச்சயம். A repentance or confession or a divine obedience, if it is not found, definitely death is sure. நீ எங்க இருக்க வேண்டிய, எங்க உன்னுடைய ஓட்டம் எப்படி முடியணும்? ஒரு மகிமையான முடிவா இருக்கணும். செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். உன்னுடைய அடக்காரதனை பரிசுத்தவான்கள் நடத்தணும். உன்னுடைய இடம் அந்த பரலோக ராஜ்யத்தில் புதிய எருசலேமில் நீ பிரகாசிக்க வேண்டிய ஒரு ஆள். Where will your end should be found? Your end should be in peace, and the saints of God should have conducted your funeral service, and you should be shining out in that New Jerusalem. பரலோக ராஜ்யத்தில் புதிய எருசலேமில் அந்த அஸ்திவார கல்லாக பிரகாசமா இருக்க வேண்டிய ஆள் பாதாளத்திலே ஒளிமங்கி போய் ஒன்றுமில்லாமல் போய் விட்டார்கள். In that kingdom of God, one who has to shine out as the foundation stones, she fell into the hell and went as nothing. நமக்கு இப்படிப்பட்ட பாதை வேண்டாம். We need not want such a path. நம்முடைய பகுதியிலே இந்த தோல்வியின் பகுதியில் ஏதாவது இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். If there be any part of these failures, let us humble ourselves in the presence of God. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. என்றால் முழங்கால் படியிடுங்க. If possible, kneel down. ஆண்டவரே, என்னை பரலோக ராஜ்யத்தில் ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக அழைத்திருக்கிறீர். Lord, you have called me to a place of the kingdom of God to shine. அதுக்காக இந்த உலகத்தில் எனக்கு தயவு பாராட்டுகிறீர். You have granted me goodness for that sake. அதுக்காக நீர் என்னை மூடி மறைக்கிறீர். It's for that sake you are hiding and preserving me. நான் கொடுக்கிற காணிக்கைகளில் இருக்கிற சாபத்தை எனக்கு நீக்கி தருகிறீர். You are removing the curse out of my offerings. நான் என்னுடைய காணிக்கை பரிசுத்தவான்களுக்குரியது. My offerings belong to the saints. என் காணிக்கை பரிசுத்த ஸ்தலத்துக்கு உரியது. My offerings belong to the holy sanctuary. என் காணிக்கை பரதேசிகளுக்கு உரியது. My offering belongs to the poor. நான் அதை ஏமாற்ற மாட்டேன். I will not deceive. நான் அதை வஞ்சிக்கிறதினால் பரலோக ராஜ்யத்தில் என் பங்கு என்னை விட்டு போய்விடும் என்பதை இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே விளங்கிக் கொண்டேன். If I would deceive it, I will lose the part in the kingdom of God. That is what I understood from the word of God. போடுங்க முழங்கால் போடு. முழங்கால் இல்லையா ஊழியக்காரங்களுக்கு? வஞ்சிக்கும் தன்மைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. I will no more give room for deception. இனி பரிசுத்த ஆவியிடம் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. I will no more lie to the Holy Spirit. சாத்தானுக்கு என் இதயத்தில் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. I will no more give room for the devil in my heart. உம்முடைய திட்டத்தை குறித்து தேவ சித்தத்தை குறித்து தவறான எண்ணம் நான் கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. I will not have a wrong thought about your will. வருங்காலத்தை குறித்து நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. I will not be worried about the future. எந்த சூழ்நிலையிலும் நான் பரிசுத்த ஆவியை சோதிக்க மாட்டேன் ஆண்டவரே. Any time I will not tempt the Holy Spirit. தவறுக்கும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நான் ஒருமனப்பட்டவனாய் செயல்பட மாட்டேன். I will not agree together for sin or fault or any other wrong thing. என்னை குறித்து நீர் என்ன நோக்கத்தோடு எனக்கு கருணை காராட்டி எனக்கு தயவு பாராட்டி என்னை ரட்சித்து என்னை மூடி மறைத்து கொண்டு வருகிறீரோ அந்த நோக்கத்தை என்னிடத்தில் நிறைவேற்றும். For whichever purpose you are showing your mercy and goodness and hiding and preserving me, you fulfill that in me. அந்த சீயோனிலே அந்த எருசலேமிலே அந்த அஸ்திபார கல்லாய் நான் இருந்து பிரகாசிக்க வேண்டிய அந்த பங்கை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். You help me to attain the part in the Zion and Jerusalem where I should shine out. இந்த உலகத்திலே நான் தவறான எண்ணம் கொண்டு இந்த உலகத்திலே உமக்கு செலுத்த வேண்டிய பங்கை செலுத்தாமல் பரலோக பங்கை நான் இழந்து விடக் கூடாது. In this world not having the part which I should give into
you, I should not lose the part in heaven. கர்த்தாவே எனக்கு அருள் செய்யும். Lord, help me. என் குடும்பத்துக்கு அருள் செய்யும். You grant to my family. என் பிள்ளைகளுக்கு அருள் You செய்யும். grant to my children. ஒரு விசை என்னை பலப்படுத்தும். You strengthen me once. இந்த வசனங்களின்படி உள்ள வாழ்க்கையிலே இருந்து தவிர்க்கப்பட்டு ஒரு தெய்வீக வாழ்க்கையை நான் செயல்படுத்த அருள் செய்யும். That I might put away the life which is according to these words and live a divine life. Help me. ஒரு விசை கண்களை மூடி கேட்கலாமா? We close our eyes and ask for a moment. தேவன் நியாயம் தீர்க்கிறவர், தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். The Lord is judging. He is also having mercy. இரக்கத்தின் எல்லை வரை நீ போகும் பொழுது, மிஞ்சி போகும் பொழுதுதான் நியாய தீர்ப்பை நீ தொடுகிறாய். Only when you cross the limits of his mercy you reach judgment. அன்பின் கயிறுகள் அறுந்து போக இடம் கொடுக்க வேண்டாம். Do not give room for the cords of love to be அன்பின் broken. கயிறுகளால் என்னை கட்டி இழுத்துக் கொள்ளும் என்று கேள். You ask God to draw you by cords of love. அனனியாள் செப்பீராளுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவருடைய அழைப்பின்படி உள்ள வாழ்க்கை வாழ அருள் செய்யும். Do not want to live a life of Ananias and Sapphira, but to live a life according to calling. கர்த்தர் கிருபை தரும்படியாய் போராடுவோம். That the Lord may grant grace, you will let us pray.